ஆமென். ஹalleluya. இயேசு மரணத்தை ஜெயித்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சாத்தானம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா.
இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை.
பண்ற பிள்ளைகள் ஆமென் ஹalleluya புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே முழு மனதுடன் சொல்லுவோம் நன்றி
Shikeriando kuraba baba sekerianda karaba lam randa kachekeriando kurabo shakaramanda laba. In the name of Jesus, Father, we thank you, Lord. We worship you, Lord. You are the mighty God, King of Kings, Lord of Lords. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உம்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்தாச்சு என்று ஆண்டவர் சொன்னார். அது இப்போதே வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரோகோ ஷாகாமா தோகோரோபோ ரங்கா சேகேரியா தோகோரோபோ சங்கரமா. In the name of Jesus, every evil power is broken. In the name of Jesus, every demon hell bow for the glory of Jesus. நன்றி ஆண்டவரே. எல்லாத்திலும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம். நீரே வல்லவர், சர்வ வல்லவர், ஜீவனுள்ள தேவனே, இயேசு 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 இயேசு. உம்மை அன்றி ஒன்றும் செய்யவும் வேண்டாம், செய்யவும் கூடாது என்று சொன்னீரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரீகமா மந்தலமா சமே. Pray in the Holy Ghost. Hallelujah. ஆவியிலே ஜெபம் பண்ணுவோம். ராகா சேகேரியாந்தலமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. தேவ பலத்தினாலே அரண்களை முறியடிப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. ரீகமா லோம்பரோ ரீகே சேகேரியாந்தோ ராமா மாமா சங்கேரியோ ராகா சேகேரியாந்தலமா. In the name of Jesus, Father, Holy Ghost, நன்றி ஆண்டவரே. உமது வல்லமைக்காக நன்றி. அபிஷேகத்தை கொடுக்கிறவரே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அபிஷேக நோக்கங்களை முறையடிக்கும் என்று சொன்னீரே. உமது வல்லமைக்காக நன்றி. ராபா கமாம் தேக்கோரோபோ சந்தரபா நந்தரே தேகே சேப்ரோங்கோ கோரோபோ சந்தரபா. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, வாயை விரிவாக திற. உன்னை நான் நிரப்புவேன். ராகா பக்காயமாம் தேக்கோரோபோ சந்தரபா. வாயை விரிவாக திறக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்புவார். வாக்கு தத்தங்களினால் நிரப்புவார். ரோகோ கோ சங்கரபா லேனே கேரே மாதோகோ ரோகோ சங்கரபா. In the name of Jesus, in the name of Jesus. அப்பா உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயிலை திறந்து நன்றி சொல்லுவோம், துதிப்போம், ஆராதிப்போம், மாமைப்படுத்துவோம். ரபபா சர்வ வல்லவர், போதுமானவர், சமாதான பிரபு. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஹalleluya. துதிகர மகிமை எல்லாம் உமக்கே உமக்கே உமக்கே. ரபா சந்தரபா லேந்தரே ரேகேரி யாந்தோ கோரோபோ சந்தரபா. In the name of Jesus, Logrika Rage Seke Reke Mando Korobo. Hallelujah. அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்குரியவர் நீதானப்பா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு தகுதி உள்ளவர் நீதானப்பா. உம்மை உயர்த்துவதற்கு தகுதி உள்ளவர் நீதானப்பா. ஆண்டவரை உமக்கு மட்டும்தான் நாங்கள் ஊழியம் செய்வோம். ரோகோ சாந்தலபாபா காரியந்தோ கொரோபோ. ஹalleluya hallelujah 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 hallelujah. Jesus 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 Jesus, we love you Lord. Holy Spirit, we love you. You are the mighty 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 King of Kings, Lord of Lords, Raja di Raja, சர்வ வல்லவர், தேவாதி தேவன். ரோகோ சாந்தரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்தாச்சு சொன்னீரே. இப்போதே வந்தாச்சு. அப்பா உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ரோகி அந்த கேச்சே கே ரே பாபா பாபுரோ கோ சம்பிரந்தோ கொரோபோ ரேகி அந்த கொரோபோ சாந்தரபா. Oh, I love you Jesus, I love you Jesus. அப்பா உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். Holy Spirit
thank you Lord. துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவமே உமக்கு நன்றி 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 அப்பா. ரோகோ ஷாச்சேரி அம்போ கொரோபோ ஷாந்தரபா. In the name of Jesus, in the name of Jesus. Rogo shikeri ando koroboko shandaraba. Father, we love you. Father, we love you. Father, we love you. Thank you, thank you, thank you, thank you, Lord. நன்றி 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 நன்றி. எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு அவனை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே அப்பா. அவர்கிட்ட கொடுப்போம். ஆத்மாவில இளைப்பாறுதல், சரீரத்தில் இளைப்பாறுதல். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அவர் ரீகமா சோந்தோ கோரமா நிந்தேரே தேக்கிரி அம்போ கோரோபோ ஷாந்தரபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆயிரம் நாம் இருந்தாலும் பத்தாது தேவனை துதிப்பதற்கு. நிர்மூலமாக அழித்து போகாம நாங்கள் இருப்பதே தேவனுடைய கிருபை 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 கிருபை. உயிரோடு வைத்திருக்கிறீரே கிருபை ராஜா. நன்றி ராஜா. உயிரோடு எங்களை வைத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. உண்ண உணவு தந்தீரே, உடுக்க உடை தந்தீரே, இருக்க இடம் தந்தீரே, வாழ்வதற்கு சரீரத்தை கொடுத்தீரே, சுவாசிக்க காற்றை கொடுத்தீரே. அப்பா உமக்கு கோடாமல் சோத்திரம் ஆண்டவரே. நல்ல சிநேகிதர்களை கொடுத்தீரே, நல்ல குடும்பங்களை கொடுத்தீரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமது ஆலயத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயம் ஆண்டவரே, ஆலயத்திலே வாசம் செய்கிறவரே உமக்கு கோடாகோடி சோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய வீடு தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்ற ஆண்டவர் சொன்னார். நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே நீர் வாசம் செய்கிறீரே உமக்கு கோடாகோடி சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அன்றி ஒன்றும் செய்யவும் கூடாது, செய்யவும் வேண்டாம் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ தந்த வசனங்களை வாசிக்கவும் பிரசங்கிக்கவும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் யார் யார் இந்த தேவனுடைய ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இன்று மகிழ்ச்சி உள்ள நாள், இன்று வெற்றி உள்ள நாள், இன்று ஜெயமுள்ள நாள், இன்று அற்புதம் உள்ள நாள். உங்களுடைய வாழ்க்கையில உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாம மேலாகுவாய். நீ கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வெற்றியா வரும். நன்றி ஆண்டவரே. யார் யார் வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, யார் யார் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உமது வார்த்தை அனுப்பி ஒருபோதும் பெருமன திரும்பாது, நீர் விரும்பினதை செய்யும் எண்ணத்திற்கு அனுப்பினீரோ அது ஆண்டவரே. ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே அப்ப அற்புதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வார்த்தை அற்புதத்திலே அற்புதம் செய்யப்படுவதாக, கட்டுள்ளவர்கள் விடுதலை ஆக்கப்படுவதாக, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் குணமாவதாக. அப்பா உண்மை அன்றி ஒன்றும் செய்யவும் வேண்டாம், செய்யவும் கூடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. நன்றி. நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களில் லைத்திருந்தா நீ என்ன கேட்கிறியோ அதை நான் கொடுப்பேன் என்று சொன்னீர். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இயேசு நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு. எங்கள் மத்தியிலே பைபிள் சொல்கிறது, இருவரோ மூவரோ எனது நாமத்திலே கூடும்போது நான் அங்கே இருக்கிறேன். இருக்கிறேன். இன்று எங்கள் மத்தியிலே தேவன் அசைவாடுகிறார், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். சீசர்களை ஆண்டவர் அவர்களுடைய கால்களை கழுவினார். சீசருடைய கால்களை அவர் கழுவினார். எங்கே கழுவும் போது பேதுரு சொன்னா வேண்டாம், நீராக என்னை கழுவ வேண்டுமா வேண்டாம் என்று தடுத்தான். ஆனா ஆண்டவர் சொன்னா நீ கழுவ
விடாம விட்டால் நீ எனக்கு உனக்கும் ஒரு பங்கில்லை என்று சொன்னார். Maar de Heer zei, als jij mij niet laat wassen, dan is er geen relatie tussen jou en mij. கிறிஸ்தவம் என்று ஒரு ரிலிஜன் அல்ல, மதம் அல்ல. Christenen is geen religie. கிறிஸ்தவம் தேவனோடு உறவாடுதல். Christenen is een relatie met de Heer hebben. அவர் இயேசு கிறிஸ்து Dus Jezus Christus, எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து hij is voor ons gestorven en derde உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாங்கள் விசுவசிக்கிறோம். Hij is de levende God waarin wij geloven. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. Christenen is geen religie. கிறிஸ்தவம் ஃபேஸ் டு ஃபேஸ் எங்களை படைத்தவரோடு உறவு கொள்வது. De christen is een relatie hebben met de persoon die ons heeft gemaakt. ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரோடு உறவாடுவது. Als iemand gered is, heeft hij een relatie met de Heer. கிறிஸ்தவம் கலாச்சாரத்திலே கலாச்சாரம் செய்வதல்ல. Christen is geen culturele dingen. கலாச்சாரத்துக்கு பின்னாலே போவது அல்ல. Het is niet achter een traditie gaan. மனத்துக்கு புறத்தாலே போவது அல்ல. Het is niet achter een God die கிறிஸ்தவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவது. Het is het leven van een mens tot overwinning laten. உன்னுடைய வாழ்க்கை வெற்றி இல்லாம இருக்கலாம். Jouw leven kan misschien geen overwinning தோல்வி hebben. இல்லாம இருக்கலாம். Het kan misschien geen போராட்டமாக இருக்கலாம். het kan vol met moeilijkheden zitten. ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய காலை கழுவ விரும்புகிறார். En de Heer die wil vandaag jouw voeten wassen. என்னுடைய இயேசு உன்னுடைய காலை கழுவ விரும்புகிறார். Mijn Jezus wil jouw voeten wassen. நாங்க வாசிக்க போறோம். எடுத்த டக்குனு வாசிங்க. We gaan lezen. ஜோவான் 13ஆம் அதிகாரம் 6-9. Johannes 13:6-9. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்று சொன்னான். ஏனென்றால் ஆண்டவராய் என்னுடைய காலை கழுவுவது, என்னை படைத்த தெய்வமா என்னுடைய காலை கழுவுவது. Gaat de Heer die mij heeft gemaakt mijn voeten wassen. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். நான் இந்த காரியத்தை செய்வது உனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் நீ அறிவாய். உன்னுடைய காலை கழுவ நான் விரும்புகிறேன். Ik wil jouw voeten wassen. உன்னுடைய காலில் இருக்கிற ஊத்தியை கழுவ நான் விரும்புகிறேன். Ik wil jou de viezigheid op jouw voeten ஆனால் wassen. பேதுருவுக்கு தெரியாது அவனுடைய காலிலே அசுத்தம் இருப்பது என்று அவனுக்கு தெரியாது. Petrus wist niet dat er afschuwelijke dingen bij zijn voeten zaten. ஆண்டவர் விரும்புகிறது நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு. De Heer die wil dat we een heilige leven leven. எங்களுடைய கால்களை அவர் கழுவ விரும்புகிறார். Hij wilde onze voeten wassen. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். பாருங்க, அவன் முதல் வேண்டாம் என்றவன் Hij zei eerst van het hoeft niet. இப்போது அவனுக்கு வெளிப்பாடு வந்து விட்டது. En nu krijgt hij een openbaring. இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். Het bloed van de Heer zal alle zonde reinigen. எந்த பாவமா இருக்கலாம், Wat voor zonde het ook is. ஆண்டவர் நம்முடைய கால்களை பார்க்கிறார். De Heer die kijkt naar onze voeten. ஏன் கால் கழுவுறார்? Waarom wast hij onze voeten? அவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தார். Hij is gekomen om ons te dienen. அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். Hij is niet gekomen om gediend te worden, maar om te dienen. நம்முடைய கால்களை அவர் ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கிறார். Hij kijkt onze voeten met de heilige ogen. இந்த கால்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு போன காலை கழுவ விரும்புகிறார். De voeten die naar de plekken zijn geweest waar hij niet wilde, wil hij wassen. ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துல போய் களவெடுத்த காரியத்துக்காக அவர் எங்களுடைய காலை கழுவ விரும்புகிறார். De dingen die wij tegen zijn wil hebben gestolen, wil hij ஏன் wassen. ஆண்டவர் காலை தேடினார்? Waarom is hij op zoek gegaan naar de voeten? ஒரு காரியத்தை செய்வோம் என்றால், எந்த வேலையை செய்வோம் என்றாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் காலாலே நடந்து கொண்டு போய்தான் செய்ய முடியும். Waar we ook heen gaan, wat we ook moeten doen, dat moeten we met onze அந்த voeten doen. கால் ஆண்டவருடைய அந்த காலை அவர் சுத்தமாக்கி Hij wil onze voeten reinigen. நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை பற்றி பிடிப்பதற்கு இந்த கால் கழுவப்பட வேண்டும். Hij wil dat wij de goede strijd aangaan en het eeuwige
leven kunnen தாவீது ontvangen. ராஜா இந்த கதறினா சுத்தமான இதயத்தை எனக்கு தாரும். Koning David was aan het huilen, ik wil het gereinigde hart krijgen. சுத்தமான இதயம் எங்களுக்கு தேவை. Wij willen graag het gereinigde hart இந்த krijgen. சுத்தமான இதயம் எங்களுக்கு இல்லாவிட்டால் Als wij dit gereinigde hart niet hebben, பரிசுத்தமின்றி கர்த்தரை தரிசிக்க முடியாது. zonder heiligheid kunnen wij niet de Heer prijzen. அவர் சுத்தமான இதயம் எங்களுக்கு தேவை. We hebben een gereinigd hart nodig. அதற்காக அவர் எங்களுடைய அவர் உதாரணத்துக்கு காலை கழுவினார். En als voorbeeld was hij onze voeten. அப்ப அவருடைய காலை கழுவும் போது Wanneer hij onze voeten was, அவர் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரம்பரை சாபங்கள் இருந்திருந்தால் welke vervloeking er ook in ons leven is. எங்களுடைய அம்மா அப்பா பாட்டா பூட்டி அவர்கள் நடந்த கால் பாவங்கள் எல்லாம் நம்மோடு வரும். De dingen die onze voorouders hebben gedaan, de zonde met hun voeten. நாங்கள் நினைப்பது நம்முடைய காலிலே நாங்கள் போற வழியில் நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய ஊத்தை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். Wij denken dat het onze eigen vuilnis wat onder onze voeten zit. பைபிள் சொல்ற யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துல 4ஆம் தலைமுறை மற்றும் சாபம். Er zitten 4 tot 4 generatie tot zonde. எல்லாரும் விரும்புவது ஆசீர்வாதத்தை தான் விரும்புவார்கள். Iedereen die wil er alleen maar zegeningen. 28ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு. Er wordt dus over zegeningen en vervloekingen gezegd. ஆனால் ஆண்டவர் சொல்ல எனக்கு கீழ்ப்படியாவிட்டா உனக்கு சாபம். De Heer zegt als je niet gehoorzaamt, dan zal er een vervloeking komen. கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். Als je wel gehoorzaamt, krijg je de zegening. எதை விதைக்கிறியோ அதை அறுப்பாய். Wat je ook zaait, zul je ook oogsten. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா Wat zegt de Heer? என்னாவது வாசிப்போம். என்னாவது 30 Numeri 30ஆம் அதிகாரம். Numeri 30. வா 30:11 ரைட். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். பாருங்க, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னுக்கு வச்சாச்சு. Hij heeft het voor ons gelegd. இதை செஞ்சா சாபம், இதை செஞ்சா ஆசீர்வாதம். Als je dit doet, zou je vervloekt worden en dan ஆண்டவர் zegening. தன்னுடைய ஜனத்துக்கு சொல்றார், நீ இதை தேர்ந்தெடு. Hij zegt tegen zijn mensen, kies het uit. நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? Wat wil jij uitkiezen? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன். இன்று உன்மேல் வானத்தை பூமியை என்று சாட்சியா வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததி பரம்பரை. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவடு மட்டுமல்ல, Ik ben niet alleen gezegend, என்னுடைய பரம்பரை மட்டும், maar het is ook mijn generatie. நீயும் உன் சந்ததியும் பிள்ளைகளுக்கு நீ பிழைக்கும்படிக்கு பிழைக்கும்படி. ஜீவனை தெரிந்து கொண்டு பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். Om het overleven moet je het gaan uitkiezen. சாபத்தை தெரிந்து கொள்ளாதே, Je moet niet het vervloeking gaan ஜீவனை uitkiezen, தெரிந்து கொள். maar het leven. இப்ப என்னவென்றால், Wat er nu gebeurt, இப்ப பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜெனரேஷன் பரம்பரைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்கள். als we in het Oude Testament kijken, dan ஈசாக் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், தலையில கைய வச்சு. hij gaf de zegeningen aan Jacob en Isaac. ஒரு மனிதனுடைய வாயில வர்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் இருக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. Als de juiste woorden worden uitgesproken, dan komt er een zegening. அப்ப இங்க யாக்கோபுக்கு தெரியும், ஏசாவுக்கு தெரியும், ஈசாக் வாயால சொல்லி கைகளை வைத்து ஆசீர்வதித்தா அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் என்று மகனுக்கு தெரியும். De zoon weet dat als Isaac de handen erop legt, dat er dan zegeningen zullen komen. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு தெரிந்து கொண்டான். Deze zegeningen, die wist Jacob. அவன் மூத்த தமையனுக்கு முதல் அவன் முந்திக் கொண்டான். Hij wilde voorgaan dan zijn broer. என்னுடைய தகப்பன் வாயை துறந்து ஆசீர்வாதத்தை பேசினார் என்றால் எனக்கு கிடைக்கும், திருப்பி கொடுக்க முடியாது. Als mijn vader het heeft uitgesproken, dan hoef ik het niet meer teruggeven. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்ல, என்னுடைய வார்த்தை அனுப்பி ஒருபோதும் வெறுமனே திரும்பாது, எதுக்கு அனுப்பப்பட்டதோ அது அங்கே வந்து தீரும். Daarom zegt de Heer van, als ik de woorden uitspreek, dan zal het niet leeg terugkomen. இயேசு கிறிஸ்து நமக்கும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Jezus Christus heeft ook de woorden aan ons gegeven. அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? En wat doen wij? நம்முடைய பிள்ளைகளுக்கு Aan
onze kinderen, நம்முடைய குடும்பத்துல in ons gezin, நீங்க வார்த்தையால என்ன சொல்லுகிறோம்? ஆசீர்வாத வார்த்தை இல்ல. we spreken niet de woorden van zegening எப்படி uit. செஞ்சா Als iemand stout is geweest, ஆளு என்ன சொல்ல, நீ தாப்பன மாதிரி தான் இருக்கிற, dan zeggen we, die lijkt op je நீ vader. தாய மாதிரி தான் இருக்கிற. Die lijkt op je moeder. அல்லது புருஷன் பொஞ்சாதி என்று சொல்வார்கள் தெரியுமா? Of een man tegen zijn vrouw. நீங்க எப்படி கேட்டா நீங்க திருந்த மாட்டீங்க. Jij zal nooit veranderen. அல்லது கணவன் மனைவியை பார்த்து நீ இப்படி என்றா நீ திருந்த மாட்டா. Of de man tegen de vrouw, jij zal nooit veranderen. ஆண்டவர் என்று சொன்னார் ஆசீர்வதிக்கும்படியாக. De Heer heeft gezegd, je moet zegenen. ரோமர் 12ஆம் அதிகாரம் Romeinen 12, 14வது வசனத்தை 14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அது இயேசுவுடைய சட்டம். Je moet een goede wet zijn aan degene die jou verdriet geven. எங்களை துன்பப்படுத்துறவர்கள், Degene die jou kwaads toewensen. எங்களை குறை சொல்லுறவர்கள், Degene die jou oordelen. அவர்களை என்ன செய்யட்டாம நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? Wat moeten wij doen, de kinderen van God? ஆசீர்வதிக்கணும். We moeten ze zegenen. அப்ப இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. Wens de mensen die u vervolgen het goede. ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியது வேற சபிக்காதீங்க. Je moet ze niet gaan bevloeken. யார் உங்களை விட்டு போனாலும், Wie jou ook heeft யார் verlaten. உங்களை குற்றம் சொன்னாலும் நீங்க சபிக்காதீங்க. Je moet ze niet gaan bevloeken. ஆசீர்வதிங்க. Maar zegen ze. ஏனென்றால் எங்களுடைய நாவில் ஆண்டவர் நாவிலே ஜீவனும் மரணமும் ஒன்று. De Heer zegt, er zit de dood en het leven zit op jouw tong. நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அது நடக்கும். Wat we ook zeggen, dat gaat gebeuren. அதால கிறிஸ்தவர்கள் கவனம், நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று. Dus daarom moeten christenen voorzichtig zijn met wat je uitspreekt. உன் மனைவியை பார்த்து நீ சொல்லு, நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லு. Zeg tegen jouw vrouw, waar je ook heen gaat, zou je gezegend worden. அல்லது உன் கணவனை பார்த்து நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லு. Zeg tegen je man, waar je ook heen gaat, waar je ook komt, zeg நீங்க gezegend சபிக்க zijn. வேண்டாம் என்று பைபிள் சொல்லுகிறது. In de Bijbel wordt gezegd, ga niet vervloeken. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது Wanneer er in onze leven problemen எங்களுக்கு komen, துரோகம் பண்ணினவர்கள், எங்களை வேதனைப்படுத்தினவர்களுக்கு நாங்கள் சபிக்கிறோம். degene die ons het slecht heeft toegewenst, dan gaan wij vervloeken. அவன் நாங்கள் சபிக்கும் போது Als wij ze vervloeken, நாம் ஜெபிக்கிற காரியங்களை நாங்களே தடை பண்ணுகிறோம். voor alles wat wij bidden, zullen wij அவன் tegenhouden. நாங்க என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். We zeggen, Heer, er moet een verandering in ons leven இவர்கள் komen. என்ன வேதனைப்படுத்தி போட்டார்கள். Ze hebben ons verdriet gedaan. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு வழியை காட்டும். De Heer laat ze een weg zien. பட்டயத்தை எடுத்து வெட்டும். Snij ze door. அப்படி ஜெபிக்க சொல்லல. Maar de Heer zegt niet dat je zo moet bidden. அவர்களை மன்னியும், Je moet ze vergeven. அவர்களை ஆசீர்வதியும். Je moet ze zegenen. அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். Ze doen het zonder dat ze het weten. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குவது பிதாவை அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். Jezus Christus zei ook toen aan het kruis heen, ze weten niet wat ze doen, vergeef ze. கிறிஸ்தவம் ஒரு ரிலிஜன் அல்ல, மதம் அல்ல. Het christendom is geen religie. ஒரு மனிதனை நாங்கள் அவன் எங்களை வேதனைப்படுத்தினால் அவனை நாங்கள் வேதனைப்படுத்துவதற்கு கிறிஸ்தவங்களை அழைக்கவில்லை. Christus heeft ons niet uitgekozen om degene die ons மன்னிப்பதற்கு, moeten ze vergeven. அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு. Om ze te zegenen. உங்களுடைய ஜெபம் அவனை மாற்றும் அல்லது அவளை மாற்றும். Jouw gebed kan die persoon veranderen. ஒரு விசுவாசி பின்வாங்கி போனால் உங்களுடைய ஜெபம் மாற்றும். Als een gelovige achteruit gaat, kan jouw gebed ook நாம veranderen. அதை ஜெபிக்காம Als wij niet bidden, அவர் நல்லா கிழிஞ்சி வருவார் என்று சொல்லுவோம். we zeggen dat hij gescheurd moet komen. அவர் நல்லா காலம் முடிச்சு வரட்டும். Hij moet met een gebroken voet komen. அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவே இல்லை. De Heer heeft ons dit geleerd om zo te bidden. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது Hij heeft ons geleerd. இஸ்ரவேல் ஜனத்திட்ட போக சொன்னார். Hij zei dat je naar de Israëlieten moest gaan. இழந்து போன ஆட்டுக்குட்டியர்கிட்ட போக சொன்னார். Hij zei dat je naar die verloren schapen moet gaan. ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட போக சொன்னார். Naar de kinderen van God te gaan. இருவராக அவர் அனுப்பினார். 2 bij 2 had hij ze gestuurd. ஆண்டவரை அறிந்த ஜனத்திட்ட போக சொன்னார். Hij had ze gestuurd naar de mensen die hem இங்க kenden. நாங்க என்ன செய்கிறோம் தெரியுமா? En wat doen wij nu? சில நேரம் எங்களோட பாஷையில சனியன் என்று சொல்லி விட்டுருவோம் பிள்ளைகளை பார்த்து. Soms vervloeken wij een persoon. சனியன் நீ சரி வர மாட்டாய் என்று சொல்லுவோம். We zeggen dan tegen ons kinderen, het zal niet goed அவன் komen. நம்முடைய வாயில வர்ற வார்த்தைகள் எல்லாம் கூடாத வார்த்தைகள். Het zijn allemaal slechte woorden. அப்ப அடுத்தது வாசிப்போம். மத்தேயு 5:44. Matthäus 5:44.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர் அவன் சபிச்சு போட்டான், ஏதோ உங்களுக்கு நடக்க போகுது, அல்லது அவன் செவிலியன் சூரியன் செய்து போட்டான், அவனோட வாழ்க்கையில நடக்க போகுது, பயப்படாத. We moeten niet bang zijn als iemand vervloekingen heeft gedaan. உனக்கு ஒன்று நடக்கும். ஆண்டவர் சொன்ன விதத்துப்படி நாம செஞ்சா உனக்கு உனக்கு ஒன்று ஒரு ஆயுதமும் வாய்க்காது ஆண்டவர் சொல்லுகிறார். Als wij doen zoals de Heer heeft gezegd, dan zal niks bij ons uitkomen. உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. En geen wapen zal zijn werk doen. எந்த வாயினால ஈட்டியல் அவர்கள் போட்டு அம்பு எறியப்பட்டதோ அது உடைக்கப்படும். Uit welke monden de pijlen zijn geschoten, die zullen vernietigd worden. நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்கள் சத்துருவை சிநேகிங்கள் எப்படி கஷ்டம். Heb je vijanden lief? எதிரியை எப்படி நாங்கள் நேசிக்க முடியும்? Hoe kunnen wij onze vijand lief hebben? எங்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கலாம், Hij kan ons leven vernietigd hebben. எங்களுடைய பணத்தை அழித்திருக்கலாம், Hij kan ons geld vernietigd hebben. கடன் வேண்டியிருக்கலாம், திருப்பி கொடுக்காம Hij இருந்திருக்கலாம், kan geleend hebben, maar niet teruggegeven hebben. எவ்வளவோ காரியம் இருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. Er kan misschien van alles gebeurd zijn in ons ஆனா leven. ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். Maar de Heer is een liefdevolle God. நம்முடைய பாவத்தை எவ்வளவுக்கு மன்னிக்கிறாரோ, Hoe ver Hij onze zonde vergeeft. நாங்கள் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், Dan moeten we ook de ander zijn zonde vergeven. மற்றவர்களை நேசிக்க வேண்டும். We moeten de ander lief hebben. அவருடைய பாவத்தை பார்க்கவே கூடாது. We mogen niet naar hen zonde gaan kijken. இயேசு ஆழ்கடலிலே போட்டு விட்டார். De Heer heeft hen in de diepte gegooid. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். Zijn bloed zal alle zondes vergeven. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணட்டான். ஆறாவது போய் கதவை பூட்டி ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபம் பண்ணும் போதென்றால் நீ உன்னை கதவை பூட்டி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை நோப்படுத்தி உன்னை ஏமாத்தி கடன் வேண்டி ஏமாற்றி அல்லது எந்த வழியிலே ஏமாற்றப்பட்டிருந்தாலும் ஈட்டி மாறி உன் இதயத்தை உடைச்சு வார்த்தைகளினால இதெல்லாம் இருக்கத்தக்கனே ஆண்டவர் சொல்றார், நீ போய் அறைய பூட்டு முதல் Hij zegt, ga naar je kamer, doe de deur dicht நான் ஜெபம் பண்ணு. en ga bidden. முடியுமா? Kan jij dat? நோமலான மனிதனால முடியாது. Een normale persoon die kan dat niet. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். Alleen als je door de Heilige Geest vervuld bent, kan je zulke dingen doen. ஆண்டவர் சொன்னாரு ரோமர் 8:14 பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிறவன் தேவனுடைய புத்திரன். De Heer zegt in Romeinen, degene die door de Heilige Geest vervuld நாங்கள் zijn, பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும். wij moeten allemaal vervuld worden door de Heilige Geest. அப்படி என்னதான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். En dan pas kunnen we de ander vergeven. நாங்கள் மற்றவருடைய பாவங்களை நாம் வைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் Als we andermans zonde bij ons houden, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. dan zal ons gebed niet verhoord எந்த worden. நேரமும் காண்ற நேரம் எல்லாம் குற்றவாளியாய் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் Als wij steeds diegene kijken als een slachtoffer, அங்கே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. dan zal ons gebed niet verhoord worden. ஆண்டவர் எங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். De Heer die vergeeft ons. அவர் நல்லவர், Hij is goed. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இறந்த சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். Jezus leeft. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. glory காட்சி முடிங்க. இப்படி செய்வதனால் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு பரலோகத்தில் இருக்க பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரராய் இருப்பீங்க. பாருங்க, யாருக்கு புத்திரா? இப்படி செய்யறதுனால, ஆமென். இப்படி செய்யறதால புத்திரராய் இருப்பீங்க. Als je deze dingen doet, dan zul je de kinderen van hem zijn. இப்படி செய்யறதுனால. Alleen als je zulke dingen இப்படி doet. செய்யாவிட்டு யார மாதிரி இருப்பான்? Als je dit niet doet, wat ben je dan? பிசாசுடைய பிள்ளையா இருப்பான். Dan zal je als de kinderen van God, van சிம்பிளா de Bijbel zijn. சிம்பிளா சொல்லுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தை செய்யலைன்னா நீ பிசாசுடைய பிள்ளை. Als je de dingen niet doet die de Heer zegt, dan zou je daar. வாயால சொன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், We zijn gered. நான் ஜெபம் பண்றேன், வாசம் பண்றேன், ஆனாலும் எனக்குள்ள போராட்டம். We hebben nog steeds die moeilijkheden.
ஆண்டவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்க. Je moet zijn beeld aannemen. இந்த ஆண்டவருடைய ஹalleluya சரீரத்தை தரித்துக் கொள்ளுங்க. Je moet zijn lichaam aankleden. ஹalleluya கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாசி. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். Hij laat het regenen voor rechtvaardig அவர் en rechtvaardig. பாவியை நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிற தெய்வம். Zondags heeft hij lief, maar de எனக்கு zondag அன்பான heeft hij சகோதர சகோதரிகளே, lieve broeders en zusters. நம்முடைய வாயில வர்ற வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். Je moet opletten op de woorden die wij தேவனுடைய uitspreken. ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? Wat is de reden dat ons gebed niet verhoogd நாம் wordt? எங்களுடைய வாழ்க்கையில பிரேக்கை போடுகிறோம். Wij zetten een break in onze leven. ரெண்டு கிணத்திலே உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் வர முடியாது. Je kan niet uit hetzelfde put zoutig en normaal water யாக்கோபு komen. 3:6 சொல்லப்படுறது நாவிலே ஆண்டவரே அக்கினியை போல அது என்ன செய்யும் என்றால் உன் ஆயுள் சக்கரத்தை அழித்து போடும். In Jacob wordt gezegd dat zou je levensjaren உன் verminderen. ஆயுள் சக்கரத்தை அழித்து போடுமாம் இந்த நாவு. Je mond zou je levensjaren நாவில verminderen. ஜீவனும் மரணமும் உள்ள அதன் கனியை புசிக்கிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறவர்கள் பலம் பெற்றுக் கொள்வார்கள். In je tong zit het goede en het slechte. Degene die die அப்ப vrucht எதை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கிறது ரோங் பிரேயரா இருந்தா ஜெபம் கேட்கப்படாது. Als jouw gebed verkeerd is, dan zal het niet verhoord worden. ஆனா சரியான ஜெபம் ஜெபிக்க வேண்டும். Je moet het juiste gebed gaan bidden. ஆண்டவரே நான் அவரை நேசிக்கிறேன். பாருங்க எதிரியை சிநேகிக்கும்படியாக Je moet je vijand lief hebben. இந்த சகோதரன் சகோதரியை நான் நேசிக்கிறேன். Ik heb deze broeder en zuster heb ik ஒரு lief. ஆபத்தும் வராமல் காப்பாற்றும். Bescherm zodat er geen problemen அப்படி komen. என்ன தேவனுடைய புத்திரன். Dan ben je een kind van அப்ப God. பாதிக்கப்பட்ட நான் Ik ben degene die நான் ஜெப அறைக்குள்ள போகும்போது als ik een kamer binnen ga, சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? எல்லாத்தையும் பணமா கொண்டுருவான் வாழ்க்கையில. de duivel die zal ons beeld het laten zien. ஆண்டவர் எல்லாத்தையும் இயேசு இரத்தத்தால delete பண்ணிட்டான். De Heer die heeft het verwijderd. சாத்தான் என்ன செய்வான்? திரும்ப ஞாபகப்படுத்துவான். En de duivel die zal het je laten herinneren. ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை வென்றார்கள். Door het bloed van de schaap is het woord en het woord is எந்த overwinning. சிந்தனையை கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்த வேண்டும்? En welke gedachten moet je in Christus 2 gevangen nemen? கொரிந்தியர் 10:4-5 சொல்லப்படுகிறது. 2 Korintiërs wordt gezegd, மாமிசத்துக்கு இரத்தத்துக்கும் போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் கிரியை செய்த பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். we hebben geen strijd met vlees en bloed, maar met de wezens van de hemel. எந்த கிறிஸ்துவுக்கு எந்த சிந்தனையாவது எதிரான சிந்தனையா இருந்தாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறைப்படுத்தும்படியாக Welke verkeerde gedachten er ook zijn, die moeten in de naam van Jezus Christus gevangen nemen. இந்த எண்ணங்கள் இந்த தோற்றுகள் வந்தா நீங்க என்ன செய்யறோம்? Wat doen we als we zulke gedachten அதை krijgen? உடனே சிறைப்படுத்த வேண்டும். Die moeten wij gevangen nemen. உன்னுடைய மைண்டில கூடாத சிந்தனைகள் வந்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறைப்படுத்த வேண்டும். Als er in jouw gedachten verkeerde gedachten komen, moeten we ஒருவர் dat மேல் gevangen nemen. ஒருவர் மேல் நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள் வந்தா சிறைப்படுத்த வேண்டும். Als je op de ander geen vertrouwen meer hebt, moet je die gedachten அதுதான் gevangen ஜீவனுள்ள nemen. தேவன், En dat is het levende God. பரிசுத்தமுள்ள தேவன், Dat is de heilige God. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவர். Hij is de God die ons leven verandert. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிற Hij geeft de zegeningen en de vervloekingen. நீ என்ன தேர்ந்தெடுக்க போறாய்? En welke ga jij uitkiezen? நம்முடைய வாயில நம்முடைய நாவில ஜீவன் உண்டு. Op onze tong is het ஒவ்வொரு leven. கிறிஸ்தவனுடைய வாயிலும் ஜீவன் உண்டு. Bij elke persoon zit het leven. இயேசு கிறிஸ்து Jezus Christus, என்ன செய்தார் என்றால் wat deed hij? அத்தி மரத்தை பார்த்து Hij keek naar het. அவர் சொன்னார், அங்கே வேரோடு அழிந்து போ. Je moet vernietigd worden met de அப்ப wortels. அத்தி மரத்தை பார்த்து வேரோடு அழிந்து போன்னு சொன்னார். Hij zei tegen die boom, je moet met wortels verdwijnen. அப்ப அவர் வர்ற வழியில De plek waar hij kwam, அத்திமரம் பழம் கொடுக்காம இருந்தது, கனி கொடுக்காம. die boom die gaf geen vruchten. அப்ப கனி கொடுக்காம இருக்கும் போது என்ன நடக்குது என்றால் அவர் சொல்றார், இன்று முதல் நீ கனி கொடுக்க மாட்டாய். Toen er geen vruchten meer kwamen, zei hij vandaag zal ik geen திரும்பி vruchten meer. வாரார். Hij kwam weer terug. அப்ப திரும்பி வந்தோட என்ன நடக்குது தெரியுமா? En toen hij terugkwam, wat gebeurde er? அது அடுத்த நாள் காலம் வரைக்கும் அது வேரோடு அழிஞ்சு போச்சு. Toen hij terugkwam, was die boom verdwenen. en எல்லாருக்கும் was- தெரியும், மார்க் சுவிசேஷத்துல இருக்கு. Dit wordt verteld in Marcus. அப்ப என்ன நடந்தது என்றால் Wat gebeurde er?
வேரோடு அழிஞ்சிட்டு. Die boom die werd vernietigd met de wortel. அவர் சொன்ன வார்த்தை மூலம் வேரோடு அழிஞ்சிட்டு. Door middel van zijn woord was het vernietigd. இதே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் Diezelfde Heer die uit de dood is opgestaan, நாங்கள் எதை சொல்றோமோ அது நடக்கும். die is met ons en wat wij ook uitspreken zal uitkomen. பகுத்தறிவு வேண்டும். We moeten het onderscheid நாளை weten. சபிக்கலாம், Jij kan ze vervloeken நாளை ஆசீர்வதிக்கலாம். en je kan ze zegenen. ஆண்டவர் சொன்ன ஆபிரகாமுக்கு நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன். Tegen Abraham zei hij, degene die jou vervloeken zal ik vervloeken. Degene die jou கிறிஸ்தவன் zegenen zal ik கவனமாய் zegenen. இருக்கணும். Christenen moeten voorzichtig zijn. மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We moeten anderen kunnen zegenen. வாசிப்போம் என்னாகமம் Numeri 6ஆம் அதிகாரம் 6. என்ன யா நீ ஆரோனோடும் 6ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 மட்டும். அப்ப நீ ஆரோனோடு ஆண்டவர் சொல்றார், நான் ஆசீர்வதிக்க போறேன். Ik ga jou zegenen. ஆசீர்வதிக்க போறேன்னா வாக்கியத்தை அனுப்பணும். Dus als hij jou gaat zegenen, gaat hij met woorden. இயேசு கிறிஸ்து வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தார். Hij is door middel van het woord wist hij ஆதியிலே naar. வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது. Vanaf het begin was het woord en die was met de Heer. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. En het was God. அவன் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள வந்து வாசம் செஞ்சது. En het woord was aanwezig bij ons. எங்களோடு உலாவினார். Hij was aanwezig in ons midden. அப்ப அவர் வார்த்தை. Dus hij is het woord. அப்ப இயேசு வார்த்தை. Dus Jezus is het இந்த woord. வார்த்தை அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை மாமிசமா இந்த உலகத்துக்கு வந்தார். Het woord wat in het Oude Testament was verteld is op de aarde gekomen. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டியமான வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Zijn woord is het scherpste zwaard en is het levende woord. இங்க அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட போகுது என்றால், En wat zegt het woord hier? தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். Dat we zijn volk gaan zegenen. எந்த விதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும்? Hoe gaat hij hem zegenen? உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், Als hij jouw kinderen moet உன் zegenen. மனைவியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் Als hij jouw நீ என்ன kinderen செய்ய zegenen, வேண்டும்? wat moet je doen? உன் சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Als hij jouw gemeente moet zegenen, wat moet இங்கே je doen? ஆண்டவர் கற்றுத்தாரா? Dit leert hij ons. நீ ஆரோனோடும் நீ யாரோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது இப்ப உங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் அல்லது பெரிய பிள்ளைகள் இருக்கலாம், அவர்களுக்கு கைகளை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களா? Je hebt misschien kleine kinderen of grote kinderen, maar வளர வளர ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஆசீர்வதிக்கிறியா? ben je ze nog steeds aan het zegenen? Leg je je handen erop? அல்லது தேவையில்லாத குழப்படியா இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சினக்கிறியா? Of zeg je de verkeerde dingen als ze een beetje stout zijn geweest? அவன் நாம் கவனமாக இருக்க வேண்டும். Dus wij moeten voorzichtig zijn. இது சுக்கான் மாதிரி நாவு. எந்த இடத்திலே நாங்க நினைக்கிறோமோ அது அந்த இடத்துக்கு போகும். Wat wij denken, naar die plek zal onze tong gaan. அவனுடைய நாவு தோங்க. எங்களுடைய நாவு Dus onze tong, உதாரணத்துக்கு கப்பல்ல சுக்கான் இருக்காது. சுக்கான்டா பாத்து. அப்ப அது இருக்கல, அது வந்து அந்த ஒரு கப்பலை ஓட்டுறதுக்கு ஒரு சேரிங் என்று சொல்லுவோம். அது இருந்தால் als er een stuur op de boot zit om het te காரை bedienen. நான் கொண்டு போறது என்றால் நான் நினைக்கிறபடிதான் போகும் கார். Dus de auto die gaat alleen naar de plek waar ik hem naar stuur. ஒரு கப்பலை சூறாவளியில கொண்டு போறதாலும் நீ நினைக்கிற வழி ஃபைட் பண்ணி கொண்டு போகலாம். Zelfs een boot kan je op het moment dat er een overstroming komt hetzelfde. இந்த நாவுக்கு கடிவாளத்தை ஆண்டவர் போடணும் உங்களுக்கு. கடிவாளம் என்றால் ஃபர்ஸ்ட் பீட். ஓகே, கடிவாளத்தை போட வேண்டும். Hij moet het gaan vastbinden. என்ற நாவை அவர் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணணும். என்ற நாவை பிடிச்சாதான். Als hij onze tong heeft vastgebonden. யாக்கோபில சொல்லப்படுகிறது நாவு அக்கினி. நம்முடைய நாவு பெரிய அக்கினியாம், அது ஆயுள் சக்கரத்தை அழிச்சு போடுமா. In Jacobus wordt verteld, onze tong is vuur en dat kan. இந்த நாவு எவன் பண்ணிருக்கு எப்படியான வார்த்தைகளை பேசும் என்று ஆண்டவரோட கையில போட்டு கொடுத்துருவோம். We moeten onze tong aan de Heer geven met touw en. குதிரை எப்படி வழி நடத்தப்படுவதோ அதே மாதிரிதான் நடத்தப்படும். குதிரையை ஆயுதப்படுத்தப்படும், ஜெபம் கர்த்தரால வரும். De paarden kunnen klaargemaakt worden, maar de overwinning is bij de Heer. எப்படியான எவன் ஜெபிக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? Hoe bidden wij als christenen? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? Wat is de reden dat wij ons gebed niet verhoord wordt? மன்னிப்பு வேண்டும். We moeten vergeving weten. மன்னித்து மறந்துட வேண்டும். We moeten vergeven en het vergeten. மற்றவர்கள்
மற்றவர்களை பற்றி கலைக்கவே கூடாது. We mogen niet over anderen gaan spreken. ஆண்டவருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Wij zijn allemaal kinderen van de Heer en we zeggen zalf. உனக்கு எதிராக ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Er zal geen één wapen voor je இசாயா tegen 54 Jesaja. இத வாசி முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். என்ன பாருங்க, இப்ப யார் ஒரு மகனை தலையில கைய வச்சு, Als we voor ஒரு மகளை தலையில கைய வச்சு een zoon of dochter onze handen erop என்ன leggen. சொல்லப்படுது? கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். Hij zal je zegenen en beschermen. கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்றா பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு. Dat is een bescherming. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. இரண்டாவது அங்க கட்டளையிடுவது கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி. உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். பிரகாசிக்கம் பண்றது கிருபை வேணும், முக்கியம். பாபா இதுல அறிக்கை இட்டாதான் நடக்கும். அல்லேலூயா. We moeten dit uitspreken, dan gebeurt het. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அவர் இந்த வார்த்தை எல்லாத்தையும் பரம்பரையில தாய் தகப்பன் அதை விதைத்தான் தான் பிள்ளைகளுக்கு நடக்கும். Alleen als de ouders dit gaan zaaien, dan pas gebeurt het bij de எந்த kinderen. காரியத்தில் இப்படியான ஜெபம் மற்றவைக்கு நீங்க ஜெபித்தீங்க என்று சொன்னால் Als jij deze gebed bij voor anderen bidt, மற்றவர்கள் தெரிய ரட்சிக்கப்படுவார்கள். dan zal de anderen gered worden. ரோங் பிரேயர் ப்ரே பண்ணினோம் என்றால் Als wij de verkeerde gebed bidden, கேட்கப்படாது. dan zal het nooit gehoord worden. ஆண்டவரே அவர்கள் தெரியாம செய்கிறார்கள், அவர்களை மன்னியும். Ze hebben het gedaan zonder dat ze het wisten en vergeef ze. அவர்கள் தெரியாம விக்கிர ஆராதனை செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் Vergeef ze, want ze wisten niet om afgoden te bidden. என்று நாங்கள் ஜெபிக்கணும். We moeten zo bidden. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எசாயா 54:17 Jesaja 54. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஆயுதம்? வாயால சொல்லப்படுகிற ஆயுதம். இது கத்தி இல்ல, மம்பட்டி இல்ல, கோடாரி இல்ல, துவாக்கி இல்ல, இது வேற. இது எல்லாரும் நினைக்கிறது ஆரோ வந்து கள்ளந்த கத்தியால மட்டும் அப்புறம் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறது இல்ல. Het is niet dat je bang bent dat iemand met een mesje komt steken. அவன் உனக்கு விரோதமா Dus tegen jou, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் எந்த நாவையும் பாருங்க, இந்த நாவு தான். இந்த நாவு வந்து ஒரு ஈட்டி மாதிரி வந்து குத்தும். அப்ப நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா அம்புகளையும் முறியடிக்கிறேன். in de naam van Jezus Christus kunnen wij இல்ல alle ஆண்டவரே, இந்த அம்பை திருப்பி அவனுக்கு குத்தும் என்று ஜெபிக்கிறதா? moeten we bidden dat die pijlen terug moeten gaan. அந்த அம்பை வந்தத முடிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற சகல அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்றதா? Of moeten we zeggen dat we het recht hebben om het te vernietigen? அவன் விட்டு அம்பை நான் திருப்பி அறிவேன். Nee, ik zal de pijl terugschieten. அவன் எனக்கு செய்ததுக்கு நான் திருப்பி செய்வேன். Wat hij tegen mij heeft gedaan, zal ik terug doen. அப்ப ஆனது உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Geen enkel wapen zal tegen jou worden அப்ப நமக்கு opgeheven. தெரியும் எந்த ஆயுதம், எந்த குற்றமோ, எந்த குறைவோ, எந்த காரியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியம் எவன் செய்தாலும் வாய்க்காது. Wij weten dat wat er ook gedaan wordt tegen ons, zal niet uitgaan. ஆண்டவர் வெட்கப்படுத்த வைப்பார். De Heer zal ze beschaamd laten. அப்ப நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். We moeten naar ons leven kijken. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். Ook ons leven is zo. அப்ப ஆண்டவர் எங்களை கைவிட இல்ல. De Heer die heeft ons nooit losgelaten. எந்த போராட்டத்தில் நாங்கள் போயிருந்தாலும் Welke strijd we ook zijn aangegaan. குதிரை ஆண்டவர் அவர் ட்ரைனிங் கொடுக்கிறவர், பயிற்சி கொடுக்கிறவர். De paarden die worden klaargemaakt. எங்களை அவர் பயிற்சி கொடுக்கிறவர். Hij traint ons ook. எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போவார்.
Hij zal ons meenemen naar de சில woestijn. நேரம் உங்களோட வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கையா இருக்கும். Onze leven kan misschien als een woestijn zijn. சில நேரம் சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? காதுக்க வந்து ரகசியமா கதைப்பான். De duivel die kan misschien geheime dingen vertellen. அது என்ன செய்யும்னு சொன்னா ரகசியமா கதைச்சு கொண்டே இருப்பான். Hij zal in het geheim blijven spreken. அப்ப சத்ருவா என்ன செய்வான் தெரியுமா? En wat doet de duivel dan? மெல்லமா உங்களோட வாழ்க்கை உங்களோட காதுக்குள்ள ஏவாளுக்கு எப்படி பேசினானோ அது மாதிரி பேசுவான். Hij zal net als waar bij met Eva sprak. ஆதியா 3ஆம் அதிகாரத்துல Genesis 3. 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து Genesis 3 vanaf 1. 3 மட்டும் வாசிங்க. 1ல இருந்து 3 மட்டும். தேவனாகிய கர்த்தர் ம். உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் காட்டு ஜீவங்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கின்றது. அது ஸ்திரியை நோக்கி அது என்ன செய்து? ஸ்திரியை நோக்கி. ஸ்திரியை இதுல நாங்க ஸ்திரி என்றோம் எல்லாரையும் தான் நோக்குது. இப்ப நாங்க ஸ்திரியை நோக்கி ஸ்திரியை பார்த்து பொம்பளையில தான் பேசுது, ஆம்பளைகளோட பேசாதுன்னு. அப்படி அல்ல. அதே பிசாசு எப்ப ஆறாம் கோபாலோட பேசினதோ இப்பவும் பேசுது. அப்ப அந்த தொடக்கத்திலே வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? பாவம் செய்ய வேண்டாம் என்று கடவுள் சொன்னது உண்டோ? Heeft de Heer gezegd dat je niet mag zondigen? அவர் மன்னிக்கிறவர் தானே. Hij is toch degene die vergeeft? 7 நீங்க விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் அது எழுப்புவார் தானே. Zelfs als je 77 keer valt, dan zal அவனுக்கு வசனம் தெரியும். hij kent het woord. அவன் நாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தா இன்னும் பாவம் செய்ய செய்ய Als wij zondigen en blijven zondigen, நாங்க என்ன செய்கிறோம்? கதவை திறக்கிறோம். சத்ருவா நமக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து நம்முடைய காரியங்களை திருடுவதற்கு. dan doen wij de deur open om de duivel de dingen te laten stelen van ons. இங்க பாருங்க அடுத்தது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆ, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தொட வேண்டாம். தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அதுக்கு அடுத்தது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, பாருங்க. இப்ப வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப சாத்தான் வந்து போய் சொல்றான். நீங்கள் போய்க்கு பிதா. சாவதில்லை. அப்போது என் ஆண்டவருடைய வசனத்தை அவன் தலைகளாக மாத்துறான். Hij verandert het woord van de Heer. ஆசடா நீ சாக மாட்டாய். Hij zei, je zal niet doodgaan. பைபிள் சொல்றது யோவான் 8:44 அவன் போய்க்கு பிதா. En Johannes wordt gezegd, hij is de vader van de அவன் எந்த liefde. நேரமும் போய் சொல்லிக் கொண்டே இருப்பான் நம்முடைய காதுக்குள்ள. Hij zal continu blijven liegen in ons oor. இயேசுவோடு வனாந்தரத்திலே போகும்போது அவரை 40 நாள் அவருடைய காதுக்கு பேசிக் கொண்டே இருந்தவர். Toen Jezus naar de woestijn ging, werd 47 dagen lang அதிலே ஜெயம் எடுத்தவர் இயேசு கிறிஸ்து. daar heeft hij die overwinning உலகத்துல gekregen. ஒருத்தர் ஒன்று திடங்கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். Op de wereld is er moeilijkheden, maar ik heb de overwinning. போராட்டம் இருக்குது. Er zullen moeilijkheden komen. பிசாசுடைய போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. Duivelse strijd die zal er ஆனா zijn. ஆட்டுக்குரிய இரத்தத்தினாலும் சாட்சியும் வசனத்தினாலும் அவரை வென்றார்கள். Door middel van het woord kan je die overwinning krijgen. எங்களுக்கு வார்த்தை இருக்கிறது. Wij hebben het woord. ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் இருக்கிறது. Wij hebben het bloed van de lam. எந்த சாத்தானும் தொடவே முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் எப்படி ஜெபிக்கிறது? Hoe bidden wij? ஜெபமங்களே ஜெபம் மாற்றப்பட வேண்டும். Ons gebed moet veranderd நாங்கள் worden. எதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்? Waarom bidden wij? இப்ப பார்க்கிறோம் ஆண்டவர் பேசுறார். வெளிப்படுத்தல் Openbaringen. வெளிப்படுத்தல Openbaringen. 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 மட்டும் வாசிப்போம். 3 vanaf 1. இது ஆண்டவர் எங்களோடு பேசுறார். Dit zijn de woorden die hij met ons spreekt. உங்க அதுல இருக்கு. சர்வ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் தேவர் சொல்றதாவது, உன் கிரிகையை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். அவன் நம்முடைய கிரியைகளை எந்த கிரியையாக இருக்கலாம், நல்ல கிரியா இருக்கலாம், அது கெட்ட கிரியா இருக்கலாம். அப்ப உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கின்றேன். Hij weet wat ons doen en laten is. அப்ப ஆண்டவர் சொல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் நல்ல காரியம் செஞ்சாலும் அவர் அறிந்திருக்கிறார், நான் கூடாத காரியம் செய்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். Als ik het goede doe en de slechte dingen doe, dan weet hij. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு
நீ உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டு இருந்தோம். செத்தவனாய் இருக்கிறாய். அப்ப நீ செத்தவனாய் இருப்ப. ஆண்டவர் உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கிறார். நான் செத்தவனாய் இருக்கிறேனா உயிருள்ளவனா என்று அறிந்திருக்கிறார். அப்ப அவர் இப்ப ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுறதாவது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நம்மோடு பேசுறார், நமக்குள்ள பேசுறார். பேசுறார், நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று. நீ அறியாம இருக்கிறியா? வாசி. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அப்ப எழும்பி வா, எழும்பி கொண்டு ஸ்திரப்படுத்து, உயிரோடு வருவதற்காக நீ எழுந்திருந்த ஆண்டவர் எங்களோடு பேசுறார். De Heer die zegt, je moet opstaan om levend te zijn. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை அறியாதிருப்பார். பாருங்க, இதுதான் சாத்தானுடைய பொய் தந்திரம். Dit is zijn valstrik. ஆண்டவர் இப்போதைக்கு வரமாட்டார். De duivel zal nu niet komen. நீ செய்கிற எல்லாத்தையும் செய்து விடு. Je kan doen wat jij wilt doen. அவர் என்ன செய்வான்? நம்முடைய காதுக்குள்ள பேசுவான். Hij zal in onze oor fluisteren. அவர் நம்முடைய காதுக்குள்ள பேசும்போது நாங்க என்ன செய்யறோம்? அதுக்கு அவனுக்கு கீழ்ப்படுகிறோம். Als hij het zegt, dan ஏவாள் என்ன செய்தால்? ஏவாளுக்கு அவன் சொன்ன, ஆண்டவர் அப்படி சொல்ல, நீ சாக மாட்ட. Hij zei tegen Eva, God heeft het niet zo gezegd dat எந்த ஸ்பிரிட்டை நாங்கள் கேட்கிறோம்? Welke geest neem me aan? எந்த ஆவியை நாங்கள் கேட்கிறோம்? Welke geest neem me aan? அப்பா, என்னுடைய மந்தைகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். Mijn kudde zal mijn stem horen. அந்நியவனுடைய சத்தத்தை கேட்காது. யோவான் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு அந்நியவனுடைய சத்தத்தை கேட்காது. Hij zal niet de vreemde stem horen. அப்ப அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்போது Als wij naar zijn stem luisteren, மன்னிப்போம், we zullen vergeven. மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், We zullen voor een ander gaan bidden. உபவாசம் இருப்போம், We zullen gaan vasten. காரியங்களை செய்வோம். ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வோம். Zullen wij de dingen doen die de Heer heeft gezegd? மத்தேயு 17:20-21 வாசிப்போம். Mattheüs 17:20-21. மத்தேயு 17. Mattheüs 17. இத்தகைய பிசாசுகள் உபவாசத்தினாலும் அன்றி ஜாதி பிசாசுகள். Deze soort Different duivels. spirits. 20 வாசிப்போம். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே இங்க என்ன நடக்குது என்றால், பிசாசு வியாதிகளை கரங்களை வைத்து சுகமாக்கும்படியாக சீசர்களிடம் கொண்டு வந்தார்கள். Ze namen de zieke mensen naar de discipelen. அவர்களால் ஜெபித்து முடியாம போயிற்று. Het was niet meer mogelijk na het gebed. இப்ப தன்னுடைய மகனை சீசர்களை கொண்டு வந்து ஜெபிக்க வைத்தது. ஒருவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து அங்க ஜெபிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. ஜெபிச்ச அற்புதம் ஒன்று நடக்கல. Er was een persoon die nam de zieke mee naar de discipelen en we gingen bidden, maar அவன் ஆண்டவரை கொண்டு வந்தோன்னா ஆண்டவருக்கு கரங்களை வைத்து அந்த பிசாசை துரத்தி விட்டார். Dus Jezus die gingen voor bidden en உள்ள ஆவியை துரத்தி போட்டார். de geest was weggegaan. இத சீடர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். En de discipelen die zagen dit. ஏன் ஆண்டவரே இது எங்களால முடியாம போனது? Ze vroegen, waarom was dit niet mogelijk door ons? இதுக்கு என்ன ஆண்டவர் சொல்றான்னு பாருங்க. En wat zegt de Heer? கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு முதலைந்து வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால் கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் கடுகுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து என்னத்தை பார்த்து மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல எங்க என்னத்தால சொல்ல போறீங்க? காலால சொல்ல இல்ல, வாயால சொல்லுங்க. அப்ப நீங்க சொன்னா அது அப்புறம் போகும். ஆண்டவர் சொல்லிட்டார். எந்த மலை எந்த பிரச்சனையாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த மலை போகும். Als jij bidt voor elk probleem, dan zal het verdwijnen. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு என்ன ஜாதி பிசாசு? இந்த ஜாதி பிசாசு டிஃபரண்ட் ஸ்பிரிட்.
ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கு. Je hebt verschillende soorten geesten. செவிட்டாவி இருக்கு, குருட்டாவி இருக்குது, Je hebt een blinde geest, ஒவ்வொரு அசுத்தாவி இருக்கு, een afschuwelijke geest, லெவித்தியான ஸ்பிரிட் இருக்குது, மொமோனு ஸ்பிரிட் இருக்கு, Mормonisch ஜெசபெலாவி spirit இருக்குது. is een ஒவ்வொரு geest. வித்தியாசமான Er ஸ்பிரிட். zijn verschillende soorten geesten. இப்ப யோவாளை ஏமாத்தினது லெவியத்தான் பாம்பு. Dit is de stam. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சர்ப்பங்களை தேவலை விதிக்க சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். Daarom zegt de Heer, je hebt alle recht உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. Niks zal er kunnen raken. ஆண்டவர் வித்தியாசமா சொல்றார். இத்தியாதி பிசாசு. அடுத்தது ஜெபத்தினாலும் ஜெபம். உபவாசத்தினாலும் ஜெபம் பட்டினி இல்ல, பட்டினி இருக்கிற ஜெபம் இல்ல. பட்டினி இருக்கிற ஜெபம் வேண்டா. ஜெபத்தை செய்து கொண்டு இடக்கிட போய் கிச்சனுக்குள்ள போய் சமைக்கிறது, வேலைக்கு போறது இல்ல, அதை சொல்ல. அது பட்டினி ஜெபம். Het is niet. கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க பட்டினி ஜெபம். இல்ல பிரதர், எனக்கு வேலை, நான் வேலையை செய்து கொண்டு உபாசத்தை இருக்கிறேன். அப்படி பைபிள்ல சொல்ல, நீங்கள் உங்களுக்கு இயலாவிட்டால் நீங்க போய் வேலையை செய்து கொண்டு உபவாசம் பண்ணிக்கொண்டு எழுதியிருக்கா இல்லையே. Er wordt niet gezegd, je moet werken en dan vasten. உபவாசத்தினாலே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மற்ற ஒன்னத்தினாலும் போகாது என்று சொல்லிட்டா. Door een andere weg is het niet mogelijk. அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வெற்றியை காண வேண்டும் என்றால் Dus als je de overwinning in de christelijke ஒரு leven wil கிழமைக்கு hebben, ஒரு தரம் அல்லது 2 தரம் ஒரு உபவாசம் இருக்க வேண்டும். je moet in de week 1 of 2 keer kunnen vasten. இரு கட்டாயம் இருக்க வேண்டும். Je moet het kunnen doen. எங்களுக்கு மாமிசத்துக்கு ரத்தத்துக்கு போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் கிரியை செய்யற பொல்லாத ஆவிகளோடு. We hebben geen strijd met vlees en bloed, maar met de geesten in de hemel. நான் இதை மட்டும் வாசிச்சுட்டு நான் சிப்ரோகா ஷிகிரியா துக்குரோகோ ஷம்பரா. 2 ராஜாக்கள் 2 koningen. ஓ. ரெண்டு ராஜாக்கள் அல்ல, 2 ராஜாக்கள் 21:3 ஆரம்பிக்கும். 21 tot. இதுல கிளியரா எங்களுக்கு சொல்லப்படுகிறது. வடிவா நாங்கள் வாசிப்போம். தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி. பாருங்க, இந்த விக்கிர ஆராதனை எல்லாத்தையும் எசேக்கியா இடித்து போட்டான். இங்க அதுக்கு வர்ற பரம்பரை என்ன செய்து திரும்பவும் விக்கிர ஆராதனைக்குள்ள போகுது. ஒரு கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டால் பின்மாற்றம் இருக்கவே கூடாது, பின்னோக்கி போகவே கூடாது. இங்க நடக்குது பாருங்க. பாகாலுக்கு பலிபீடம் எடுப்பித்து, திரும்ப பாகாலுக்கு பலிபீடம் எடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல ஜெனரேஷன் ஸ்பிரிட், இது பரம்பராவி. முற்பிதாக்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அது நம்மை அட்டாக் பண்ணும். கிறிஸ்தவர்களுக்குள்ள கலாச்சாரம் இருக்கு, 31க்கு அது செய்ய வேண்டும், 30ல முட்டை அடிக்க வேண்டும். பாருங்க, கலாச்சாரங்கள் பைபிள்ல இருக்கா இல்ல? Dat zijn de culturele dingen. ஸ்வேதாக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் 31 ஆனா. எங்க அந்த ஸ்பிரிட் அட்டாக் கிறிஸ்தவர்கள் அட்டாக் பண்ணுது. அந்த அதை செய்யும் போது என்ன நடக்குது என்றால், அந்த முற்பிதாக்களுடைய ஆவிகள் நம்மை அட்டாக் பண்ணுகிறது. என்ன, நாங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தும் ஏன் இப்படி எங்களுக்கு நடக்குது? Waarom gebeurt dit als wij nog christenen zijn? செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி, விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு, வானத்தின் சேனை பைபிள்ல சொல்லுது, வானமண்டலத்தில் கிரியை செய்யற பொல்லாத ஆவிகளுக்கு எங்களுக்கு யுத்தம், மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு இங்க அந்த ஆவிகளுக்கு ஊழியம் செய்யப்படுது, அந்த பிசாசுக்கு ஊழியம் செய்யப்படுது. இங்க பைபிள் சொல்லுகிறது, வானத்திலே 1வது வானம், 2வது வானம், 3வது வானம். 1வது வானம் வந்து இந்த உலகத்துல, 2வது வானம் வந்து வானமண்டலத்திலே சாத்தான் கிரியை செய்கிறது, 3வது வானத்திலே பரலோகம். அந்த வானமண்டலத்திலே கிரியை பாருங்க. தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் என்றால், அங்கே வானத்திலே இருந்து வரும்போது அங்கே யுத்தம் நடந்தது. 2வது வானம். Als vanuit de hemel komt er een strijd. அவர்களை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்கம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் கர்த்தர் குறித்த ஆலயத்திலே அவன் வேற விதமா போகிறான். அடுத்தது பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களை கட்டி. நீங்க பாருங்க, 5ல இருந்து வாசிக்க திரும்ப.
கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி என்ன மிதிக்க பண்றா? தீ மிதிக்க பண்ணி என்ன செஞ்சாங்க? நாங்க தீ மிதிச்சாங்க. யாருக்கு மிதிச்சாங்க? அவங்களுக்கு மிதிச்சாங்க. இங்க இந்த காரியத்தை செய்யப்படுதுங்க. இஸ்ரவேல் ஜனம் Dat Israël ரட்சிக்கப்பட்டவர்கள். degene die gered இங்க waren. வாசிங்க, தீ மிதிக்க பண்ணி நான் பார்க்கிறவனும் நாள் பார்க்கிறவனும். நிமித்தம் பார்க்கிறவனுமாய் என்ன பார்க்கிறது? நாள் பார்க்கிறது, சாரம் பார்க்கிறது, குறி சொல்றது. இந்த பொம்பளை இந்த மாம்பளைக்கு சேருமா? நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அஞ்சம் பார்க்கிறது, குறி சொல்லுகிறவர்களை வைத்து வைத்து கர்த்தருடைய கோபம் உண்டாக கர்த்தருடைய கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தார். அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக செய்தான். Deden wat het slechte was in het oog van de God. இங்க குறி சொல்லப்படுகிறது, De woorden mag niet gebruikt. நான் பாடுபடுது. Gaza இந்த krijgen. கிழமைக்கு போனாங்களுக்கு பிரச்சனை வரும். Als we deze week gaan, zullen problemen komen. வெள்ளிக்கிழமைக்கு போகக்கூடாது. Ook op een vrijdag niet gaan. வியாழக்கிழமையும் கொஞ்சம் சரி வராது. Donderdag mag niet. திங்கக்கிழமை நாங்க போவோம். Maandag zullen we gaan. எப்படி பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான்? Hoe neemt de duivel de kinderen van God? எந்த நம்பர்ல நீங்க பிறந்தீங்க, Op welk cijfer ben je எந்த geboren? நேரத்துல நீங்க பிறந்தீங்க, Hoe laat ben je geboren? அது அப்படித்தான் இருக்கு. யார் சொல்றது? குறி சொல்றது கிறிஸ்தவ. Zo, christenen die zeggen dit. சாத்தான் என்ன செய்யறான்? அவன் ரகசியம் பேசுறான் நம்முடைய காதுக்குள்ள. De duivel die spreekt geheim in எனக்கு ons oor. அன்பான சகோதர சகோதரிகளே, Lieve broeders en zusters. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய வாயிலாலே, Alleen de naam van de Heer moet உங்களுடைய geprezen worden. கைகளினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Alleen de naam van de Heer moet geprezen worden உங்களுடைய met je handen. கால்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Jouw voeten moeten gereinigd worden. எந்த இடத்துக்கு ஆண்டவர் போக வேண்டாம் போகவே விடாதே. Als de Heer zegt dat je niet naar een plek mag gaan, dan moet je ook niet அதுக்காக gaan. நம்முடைய காலை ஆண்டவருக்கு கொடுக்கணும். En daarvoor moeten we onze voeten aan de Heer என்னுடைய geven. ஜெனரேஷன் பாவத்தை சுத்திகரியும் அப்பா. Onze generatie als onze என்னுடைய பாவங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. vergeef onze zonde. கால் மட்டுமில்ல, Niet alleen onze voeten. உம்முடைய இரத்தத்தினாலே தலையில் இருந்து கால் மட்டும் என்னை சுத்திகரியும். Reinig mij van top tot teen. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். சுத்திகரிக்கும். Zal ons reinigen. அப்பா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். Dank u de Heer. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, Ik dank u de Heer. நன்றி ஆண்டவரே. Dank u. இயேசு நல்லவர், Jezus is goed. ஜீவன் உள்ள தேவன். De levende God. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, Lieve broeders en zusters. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த தூர தேசத்திலும். U kan misschien wel verder kijken. எசாயா 55:11 சொல்லுகிறது, In Jesaja 55 wordt gezegd. என்னுடைய வார்த்தை அனுப்பி ஒருபோதும் வெறுமனே திரும்பாது. Ik stuur mijn woorden en die zullen nooit leeg அவர் gaan. விரும்பினதை செய்யும். Het zal doen wat hij wil. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவோம். Je zal je gestaag maken, maar நீ hoog maken. கீழாகவும் மேலாகுவாய். Je zal niet te laag zijn, maar hoog எனக்கு zijn. அன்பான சகோதர சகோதரியே, Lieve broeders en zusters. உன் துக்கம் சந்தோஷமா மாறும். Jouw verdriet zal veranderen in blijdschap. எகிப்திலே இருந்த வியாதி எல்லாம் உனக்கு வராது. De ziektes die in Egypte waren, die zullen jou niet raken. அவர் உனக்கு பரியாரியா இருக்கிறார். Hij is de genezer. அவருடைய தளம்பலாலே குடும்பம் குணமாகி விட்டோம். Door zijn wonden ben jij genezen. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். De geest is in mij. கட்டுள்ளவர்களை விடுதலையாக்க, Hij zal ons loslaten. குருடனை பார்வை கொடுக்க, De blinden zal hij laten zien. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, Om het woord aan andere mensen te geven. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. எந்த போராட்டமா இருந்தாலும், Welke moeilijkheden er ook zijn. எந்த வியாதியா இருந்தாலும், Welke ziekte er ook உன் is. வாழ்க்கையில் இன்று விடுதலை In jouw leven zal het beveiligd இயேசு zijn. கிறிஸ்துவின் நாமத்தினால. In de naam van Jezus Christus. எந்த கட்டுல இருந்தாலும் En wat voor vastgebonden சாத்தானுடைய சதித்திட்டங்களை முறியடிக்கிறேன். ik jaag de duivel weg. ஜெனரேஷன் கேர்ஸை முறியடிக்கிறேன். De generatie vervloekingen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus எல்லா Christus. வியாதி பிசாசுகளும் De duivels die van met ziektes. உன்னை விட்டு போவதாக. Die jaag ik weg. உன்னுடைய ஜெனரேஷன் கால் சுத்திகரிக்கப்படுவதாக. De voeten van generaties zal vandaag தலையிலிருந்து geraakt worden. உள்ளங்கால் வரை தேவனுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. Van top tot teen zal je gereinigd இயேசு worden. கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. இயேசு கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. உனக்குள்ள இருக்கிற வியாதியே De ziekte die in jou zit. உன்னை விட்டு போவதாக Moet van jou weg. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால In de naam van Jezus Christus. எல்லா கட்டுக்களும் உடைக்கப்படுவதாக Alles wat vastgebonden zit moet Fire the Holy losgelaten Ghost. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு வியாதியாய் இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், உன்னுடைய நெத்தியில கையை வை. இப்போது உன்னை விடுதலையாக்குறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரம்பரை கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சாபம் முறியடிக்கப்படுவதாக, ஜெனரேஷன் கேஸை முறியடிக்கிறேன். எல்லா இரத்த கொனைச்சங்கள் குடும்பத்தில் பரம்பரையில் இருக்கிற இரத்த கொனைச்சங்கள் அறுக்கப்படுவதாக, விடுதலையாவதாக. டிப்ரெஷன் உன்னை விட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Come out in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால come out in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிற உனக்குடைய காலில் இருக்கிற வியாதி, உன்னுடைய காலில் இருக்கிற அவிந்த புண் சுகமாவதாக. சாபத்தை முறியடிக்கிறேன். Be healed in the name of Jesus. In the name of Jesus. மார்பு கட்டு உன்னை விட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. மார்பு கட்டு எல்லா கேன்சர் ஸ்பிரிட் come in the name of Jesus. I break the chain in the name of Jesus. தேவ பலத்தினால அரண்களை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா அசுத்த ஆவிகளும் உன்னை விட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஃபேமிலி ஸ்பிரிட்டை நான் கடிந்து கொள்ளுகிறேன். Come in the name of Jesus. Come out in the name of Jesus. எழும்பி வா, எழும்பி பிரகாசி. தேவனுடைய மகிமை உனக்குள்ள வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கையிட்டு செய்யறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதாக. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய முகம் பிரகாசமாய் இருப்பதாக, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருப்பதாக, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமா மாறுவதாக. இயேசு சொன்ன வார்த்தை, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றவன் ஒருபோது இருளில் நடவான். In Jesus' name. Amen.